பணத்துக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. என்னது? பணத்தை விட பெருசு. பணத்தோட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. நம்மளுடைய அடையாளம், ஐடென்டிட்டி. நீ 100 கோடி சம்பாதிச்சிட, ஒரு 90 வயசு 100 வயசுல இறந்துடுற. உன் பையன் வந்து உன் போட்டோவை வீட்டில் வச்சிருக்கான், பூஜை பண்றான், மாலை போடுறான். அடுத்து உன் பேரன் வரான், அந்த போட்டோவை வச்சிருக்கான். அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த போட்டோ வச்சிருப்பாங்களா? எந்த பரன்ல எப்படி கிடக்கும் இல்லையா? ஆனா நீ ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனால ஒரு புரட்சி ஏற்பட்டு அழியாம வாழ்நாள் முழுக்க இந்த மண்ணில் வாழ்ந்துட்டே இருக்கலாம். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நம்ம தேர்வு செஞ்சு செய்யணும். உங்களுக்கு திருப்தி இருக்காது. எப்ப திருப்தி இருக்காது? 60 வயசுல 70 வயசுல ஏதோ செய்யாம விட்டுட்டுமே, அப்படியே செய்தால நம்ம செஞ்சிருக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அது தோணக்கூடாது நம்ம அமைப்புல இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த இடத்துல இந்த செவத்துல ஒரு ஆணி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஆணியை புடிக்கிறோம், அதுக்கப்புறம் அதுல பூச்சி பாக்குறீங்க. அப்ப நார்மல் செவத்துக்கும் அந்த பூச்சி பார்த்த செவத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? தொட்டு பார்த்தா நல்லா தெரியும். நீங்க எப்படிதான் அதை நீங்க இது பண்ணாலும் அந்த ஆணி அடிச்ச இடம் வந்து தனியா தெரியும், ஏதோ ஒரு இடத்துல தெரியும். ஒரு ஆணிய அது இருந்த அடையாளத்தை என்னைக்குமே விட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? நம்மள ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு. என்ன காரணம்? நமக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வேலை இருக்கு. எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதை நான் சரியா செய்யணும். ஒடுக்கப்பட்ட 1.5 கோடி மக்கள் உள்ள இந்த நாயக்கர் சமுதாயம், தெலுங்கர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவம், தேவையான இடஒதுக்கீடு எதுவுமே கிடைக்கல. அதை உயிரை கொடுத்தாவது போராடி வாங்கி கொடு, இதுதான் இந்த ஜென்மத்தில் நான் செய்ய வேண்டிய வேலை